ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்கோட ஒரு 3 ஷாட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 3. சரி, போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தேங்க வந்து தைலம் தடவி விட்டுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த 3 ஷோர் தேர்ட் பார்ட். ஸோ தேங்க அப்படியே தடவி விட்டுட்டு வாங்க ஒரு மாதிரி பக்கவான். என்ன லுக்கு அதான் பண்ணிட்டீங்கல்ல, கை எடுங்க. மசாஜ் பண்ணலடி. அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. எனக்கு வலியெல்லாம் போயிடுச்சு. நிஜமாவா? ஆமாம், நிஜமாக தான், விடுங்க, நான் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு வயன் சிரிச்சிட்டே படுத்துக்கிட்டா. தேங்கும் சரி பிள்ளை படுத்துக்கிட்டாலே இதுக்கு எடுத்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவருமே பக்கத்தில் படுத்துக்கிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எனக்கு ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. இருந்தாலும் எழுந்திரிச்சு அப்படியே கிச்சனுக்கு வந்தா தேங்க் படுக்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வைக்க காஃபி போட்டு வச்சுருக்காரு. எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. என்னது நம்ம புருஷன் தானா அப்படின்னு ஷாக்காகி பார்த்துட்டு, என்னது இது பார்த்தா தெரில, சமைச்சு வச்சுருக்காண்டி. ஓ, எனக்காண்டி நீங்கள் குக் பண்ணி வச்சுருக்கீங்க. பார்த்தா எப்படி தெரியுது? எல்லாம் உனக்காண்டி தான். பார்த்தல என்னோடய திறமைய. பார்த்தேன். எனக்கே லைட்டாக ஷாக்கிங்காக தான் இருக்குது அப்படின்ட்டு பாட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டா. அப்போ யாரோ காலிங் பெல் ரிங் பண்ணுற மாதிரி சத்தம் வேணும். இப்போ யார் அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா சேம் நம்ம தேங்கோட எக்ஸ் தான். அந்த பிள்ளை பாட்டுக்கு ஹே தள்ளு அப்படின்ட்டு வானை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து, என்ன தேவம், என்ன ட்ராமா இதெல்லாம், நீ குக் பண்ணுறியா? காமெடி பண்ணிகிட்ருக்கியா? நீ இந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. ஏய், நான் உனக்கு நீ பாட்டுக்கு புஸ்குன்னு என் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்க. நான் வீட்டுக்குள்ளே வர சொன்னா? பொண்டாட்டி எதுக்குடி வீட்டுக்குள்ளே விட்டா? நான் ஒன்றும் விடலை, அவள் பாட்டுக்கு வந்துட்டா. அவள் வந்தா அவள் முடியை பிடிச்சி இழுத்து எதுக்குடி வர்றன்ட்டு வெளில தள்ள மாட்டேன். நீ பாட்டுக்கு நின்றுட்டுருக்க. இல்லை அது சரி வாயமுடு. ஏய், நேடி பிரச்சனை உனக்கு? எதுடி சும்மா என் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக ஆட மாட்டியா? இங்கே பாரு தயாங், நீ இன்னும் என்ன பைத்தியக்காரியாவே நடிச்சிட்ருக்கியா? ஐயோ, அதை நான் சொல்லி தான் உனக்கு தெரியுமா? உனக்கே தெரிஞ்சிருக்கேன் நீ ஒரு சரியான பைத்தியம்னு. தயாங் வாய முடிது, நான் அதை பற்றி எதுவும் பேச வரல. ஓ, நீ பைத்தியங்கிற பற்றி நானும் எதுவும் பேச வரல. நீ பைத்தியம் ஆல்ரெடி எனக்கு தெரியும், அது வேறு விஷயம். இருந்தால் நீ வீட்டோட வெளில பார்த்தேன் இப்போ சொல்ல வந்தேன். ஓ, இப்படி கூலாக கிரிஞ்சு மாதிரி பேசினா நான் எல்லாத்தையும் நான் போய்ட்டு மூடிட்டு போயிடுவேன் நினச்சிட்ருக்கியோ? அச்சோ, அப்புறம் என்ன பண்ணும் உனக்கு? நீ இந்த பொண்ணும் நல்லா ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். அப்படியே நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண கொஞ்சம் எடுத்து விட. எடுத்து விட்றேன், கேட்டுக்கோ. நீயும் இவளுமே ஜஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க, அதுவும் ஒரு பேருக்காண்டி தான். இவன் உன் அப்பாவோட கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தா. உன் அப்பாவுக்கு இவளோட சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கிறதுனால இவளை பிடிச்சி உன் தள்ள கட்டி வச்சுட்டாங்க. தட்ஸ் ஆல். அதானே? அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அப்பாவும் உங்கள் அப்பாவும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்களாம் கொஞ்சம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இவன் உன் லெவலுக்கு கொஞ்சம் கீழே தான். ஸோ அதனாலே எனக்கு நல்லாவே தெரியும் நீ இவ்வளோ மதிக்க மாட்டேன்னு. ஸோ நான் உன்னை நம்புறதையும். நீ என்னை நம்புறதுக்கு யார்ரி? சரி இருந்துட்டு போகுது. இப்போ என் பொண்டாட்டிடி, நான் அவனை லவ் பண்ணுறேன்டி. ஐ லவ் மை பொண்டாட்டி. புரியுதா உனக்கு? தயம், நீ என்னதான் லவ் பண்ணிகிட்டு இருந்தா? அவ்வளோ ஒன்றும் இல்லை. அச்சோ, இன்னுமா உனக்கு புரியலை? இந்த மரமட்டிக் இன்னுமா யாரில்ல? நான் ஒன்றும் இன்னும் லவ் பண்ணிட்டல, பண்ணேன். பட் அது பாஸ்ட். யூ ஆர் மை பாஸ்ட். நீ என்னோட எக்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்னோட எக்ஸ். என்னோட ப்ரெசண்ட், என் ஃப்யூச்சரும் அவ தான். உனக்கு இதுக்கு மேலே எப்படி நான் புரிய வைக்கிறது எனக்கு தெரில. எனக்கு என் வாயன் தான். உன்னை நான் லவ் பண்ணதை விட 100% ஏன் ஒரு அன்லிமிட்டட் லவ் தான் வான் மேலே எனக்கு இருக்குது. அவளை நான் லவ் பண்ணுறா. பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் மட்டுமே அவளை லவ் பண்ணிக்கிறேன். லைஃப் லாங் அவன் கூட இருப்பாள், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உன்ன மாதிரி என்னை விட்டுட்டு போகிற கேரக்டர்லாம் அவள் கிடையாது. ஸோ இப்போ நீ என்ன பண்ணுற? தூருக்கு பற்றியா? அதான் வீட்டு வாசல், அதுலேருந்து வெளில போனால் போயிடலாம். அண்ணா போ, வெளில போ. யூ உனக்கு எவ்வளோ இங்கே பார்த்தேன், என்ன நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு காண்டாயிடுச்சு. சும்மா நிறுத்து. என்ன சும்மா நடிக்கிறேன்ட்டு இருக்க? அதான் அவன் அவ்வளோ சொல்கிறான்ல, என்னதான் லவ் பண்ணுறான், உன்னை லவ் பண்ணல, மூட்டு போன்ட்டு. வெக்கமா இல்லை? ஒரு பொண்ணாக இருந்துட்டு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை? ஒரு பையன் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து உன்னை அசிங்கப்படுத்துகிறானே, சரி இதுக்கடுத்து அது வேணுமான்னு சொல்லி போட்டா அப்படி நான் ஏன் தூக்கி போட்டு போகிறத விட்டுட்டு. இல்லை தயம், சும்மா போய் சொல்லாத. இல்லை எனக்கு நல்லா தெரியும், அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும் அவனை பற்றி? உனக்கு என்ன தெரியும் நான் கேட்குறேன். இவ்வளோ ஊராக பேசுகிறே. உனக்கு அவனை பற்றி என்ன தெரியும்? எனக்கு அவனை பற்றி எல்லாமே தெரியும். அவன்
காஃபி குடிக்க மாட்டான், மில்க் ஷேக் தான் குடிப்பான். அவன் நைட்டு எப்படி தூங்குவான், எப்படி நம்மள கை போடுவான் அப்படிங்கிறது மொதற்கொண்டு எனக்கு தெரியும். எத்தனை மணிக்கு வருவான், அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட எப்படி பேசினா அவனுக்கு எப்படி புரியும், அவனுக்கு இப்போ மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவனோட ஃபேஸை பார்த்தே என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் உன்னால் புரிஞ்சுக்க முடியுமா? அவன் இவ்வளோ நேரம் காண்டில் தான் பேசிகிட்டு இருக்கான். அவங்ககிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ரொம்ப எரிச்சல் படுறான். எரிச்சல் பட்டு தான் பேசிகிட்டே இருக்கான். அதுவே உனக்கு புரிய தெரியல. நீ என்ன அவனை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிழிச்ச மாதிரி பேசுகிற? இந்த லட்சணத்தில் 2 பேரும் லவ் பண்ணிங்களா? வாட் அ காமெடி அப்படின்னு தான் எனக்கு இருக்குது. என்ன வயன், உடனே ஒன்று லவ் பண்ணுறான்னு சொன்னது உனக்கு என்ன ரக்கம் முளைச்சிருச்சா? ஓவராக பேசிகிட்டு இருக்க. இவ்வளோ நேரம் ஓவராக பேசுனது நீ தான். இப்போ என்ன வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா? ஒழுங்காக வெளில போயிருண்ணே. இது என் வீடு. உன் வீடா? இது தாங்க வீடு. அது அவள் வீடு தாண்டி. நான் இந்த வீடை வாங்கும்போதே அவள் பேரில் தான் வாங்கினேன் அப்படின்றான். எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. என்னது நம்ம வீடா அப்படின்ட்டு. அவள் அப்படியே பார்க்குறா. தேங்க ஆம்படி சொல்ல அப்படின்ற மாதிரி கண்ணாலே சொல்கிறான். அவன் எனக்கு சிரிப்புலாம் வருது. சிரிச்சிட்டே வேலை பார்த்து கேட்டுக்கிட்டீல, கார் நல்லா விழுந்துச்சுல. ஸோ ஷட் யோர் மவுத் அண்ட் காட். கோ இல்லைப்போ எல்லாம் நான் போலீஸ் கால் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத தெருவில் போகிற எவ்வளோ என் வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு. ஸோ உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட வேண்டியது இருக்கும். ஸோ ப்ளீஸ் நீயா வெளில போனால் நல்லாயிருக்கும். இல்லைனா எங்கள் வீட்டில் விளக்கமாறுன்னு ஒரு சும்மா தான் கிடக்கு. எடுத்து அடித்தேன்னா வா சூப்பராக வலிக்கும். அடி வாங்குவேன். எப்படி வசதி? இங்கேருந்து டீசெண்டாக அப்படியே வந்து உட்காந்தோமா பேசினோமா அப்படின்ற மாதிரியே போயிரு. இல்லைன்னா நான் அசிங்கப்படுத்தி விட்டுருவேன். அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்போ அந்த எக்ஸ் அப்படியே பார்த்து 2 பேரையும் பார்த்து முறைச்சிட்டு, பார்த்துக்கிறேன், உங்கள் 2 பேரையும் பார்த்துக்குறேன், ஓவராவாக பேசுகிறீங்க, பார்த்துக்கிறேன், சரி பார் அங்கிட்டு போய் பார், போப்போ வெளில போய் பார் போப்போ அப்படின்ட்டு வாய் அவளை துரத்தி விட்டுட்டு தேங்கிட்ட வந்து, பரவாயில்லையே உங்கள் எக்ஸ் முன்னாடி ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, வாட் அ ட்ராமா, இந்த வீடு ஏன் பேர்லையா இருக்குது, பைத்தியமே இது உண்மையாக உன் பேரில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பத்திரத்தில் எடுத்து கொடுக்குறாரு. வாங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துட்டு, ஆமாம் இது நம்ம பேரில் தான் இருக்குது, இது எப்போ நடந்தது, சிச்சோ அப்போ இவன் நம்மளை உண்மையாக லவ் பண்ணுதான் போலையே, எப்படி 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 அப்படின்ட்டு அப்படியே தேங்க பார்க்குறா. தேங்கும் நான் இப்போ நம்புறியா? கண்ணுக்கு முன்னாடி ப்ரூஃப் இருக்கும்போது நம்பிதானே ஆகணும். இப்போ மாதிரி அம்மா நம்பிக்கை வந்ததே, அப்புறம் எப்படி 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 எனக்கு புரியலை. நான் 3 மாதமா இந்த வீட்டில் எப்படி இருந்தேன், ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. அப்போனா தான் இவ்வளோ நாள் நான் அனுபவித்த வழி உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரியும். ஸோ பனிஷ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் இப்போ சாப்பிட முடியல. ஸோ என்ன பண்ணுங்கள், இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா, ஓகேவா? இல்லை வேணாம் காஃபி இப்போ குடிக்கிறது நல்லா இருக்காதுன்னு தோணுது. எனக்கு சாக்லேட் மில்க் ஷேக் தான் வேணும். ஸோ எனக்கு சாக்லேட் மில்க் ஷேக் போட்டு மேலே ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும், சரியா? புரிஞ்சதில்ல? ஸோ போட்டு எடுத்துகிட்டு வா, நான் புரியுதல அப்படின்ட்டு வான் பாட்டுக்கு கெத்தாக சொல்லிவிட்டு பிள்ளை பாட்டுக்கு போயிடுச்சு. தேங்கலாம் அடிப்பாவி, 3 மாதத்துக்கு முன்னாடி நீ சமைச்சு வச்சதை நான் சாப்பிட மாட்டேன், காஃபி குடிக்க மாட்டேன்னு சொல்லி மில்க் ஷேக் வேணும் நான் எப்படி கெத்தா, அதுவும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வேணும் நான் கெத்தாக சொல்லிட்டு போனதை இந்த நான் எனக்கே ரீக்ரியேட் பண்ணி காட்டுது அப்படின்ற மாதிரி தேங்க பார்த்துட்டு போ இந்த வரேன் அப்படின்ட்டு அவரும் வாயின் கேட்ட மாதிரி சாக்லேட் மில்க் ஷேக்லாம் போட்டுட்டு வாயனுக்கு வந்து கொடுக்க போகிறாரு. வாயன் அப்போ உட்காந்து மேகசின் படிச்சுட்டு இருக்கா. ஸோ மில்க் ஷேக் வந்து அப்படியே மில்க் ஷேக்கை வாங்கிட்டு தேங்க முடிச்சு பார்க்கவே இல்லை, அப்பாடுக்கு வாங்கிட்டு குடிக்கிறா. பார்த்தா கன்றாவியாக இருக்குது. சுகருக்கு பதில் உப்பு போட்டு வச்சுருக்காரு போல். வாயன் பார்த்துட்டு என்னது நான் மில்க் ஷேக் கேட்டேன், நீ என்ன போட்டு கொண்டு வந்திருக்க? அச்சோ மில்க் ஷேக் தானடி போட்டுட்டு வந்தேன், நீ சுகருக்கு பதிலாக சால்ட்டை போட்டிருக்க. அச்சோ அப்படியா பண்ண? சாரி எனக்கு தெரியாதவங்கள வர்ற ஆத்திரத்துக்கு நான் வேணா அந்த சால்ட் எடுத்துருவா. எப்படி எடுப்ப? இங்கே வாயன் கிட்ட வந்து கொன்றுவேன். நான் வரதில் என்னடி இருக்குது, நான் தானே புருஷன், அப்போ நான் தானே வரணும். யார் சொன்னா? யாரே சொல்லணும், ப்ரூஃபே இருக்கேடி அங்கே பாரு மேரேஜ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லும்போது வான் திரும்பி மேரேஜ் ஃபோட்டோவை பார்த்துட்டு தேங்க பார்க்குறதுக்குள்ளே தேங்க பாட்டுக்கு வாயனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டாரு. வாயனுக்கா அப்படியே தடுக்கும் போது சிரிப்பு தான் வருது இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. ஸோ அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கும்போது தேங்க கிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு எப்படி உனக்கு கௌத்தம் பார்த்தியா? நீங்கள் என்ன கவுத்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் கவுக்கலை அப்படின்ட்டு அடுத்த 1 வாரம் தேங்க போட்டு வேலையாக வாங்கிட்டு இருக்கா. தேங்குமே இவ சொல்கிறதுக்கெலாம் சரி மண்டே நல்லா ஆட்டிக்கிட்டு நல்லா வேலை பார்த்துட்ருக்காரு. எனக்கு தேங்க இப்படி டீஸ் பண்ணி விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் அவளுக்காண்டி அவர் வேலை பார்க்குறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமே
ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கா. ஸோ தேங்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே மெண்டு நிமிர பெட்ல உட்காந்துருக்காரா. அப்போது வாயன் வரா வந்து, "என்ன இங்கே உட்காந்துட்ருக்கீங்க? கார்டன் வேலைலாம் முடிஞ்சிச்சு. யார் டின்னர் பண்ணுவா? போய் பண்ணு போ." ஏன்டி நான்லாம் சத்தியமா அவளடி இடுப்பே உடஞ்சிரும் போல. இன்னும் கிச்சனில் வேறு வேலை பார்க்கணுமா? ஆஹா என்னால முடியாது. ஒழுங்கா சமைடி போடி. நானும் ஏதோ பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக இருந்தா, நீ என்னடி எனக்கு மேலே பண்ணுற? நீ கல்யாணம் வந்ததும் நானும் பார்த்துட்ருக்கேன். நீ ஒரு நாள் கூட கார்டனுக்கு போய் ஒரு பார்த்து நானும் பார்த்ததே இல்லை. சும்மா தண்ணி தான் ஊற்றுவேன். நீ என்ன புல்லு பிடுங்க விடுற, செடி நட்ட விடுற, கொத்த விடுற, உன்னை குத்திரும் பார்த்துக்கோ போடி ஒழுங்கா. ஆ ஆலயம் மண்டையும் பாரேன். இவன் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஏன் மேலே படி தூக்கி போடுவானா? கொன்றுவோம் பார்த்துக்கோ. என்ன என்ன புருஷனை எடுத்து பேசிகிட்டு இருக்க? அப்படி தான் பேசுவேன். நீ கூட தான் ஒரு காலத்தில் நீ இப்போ இப்படிலாம் பேசின, இப்படி இப்படிலாம் திட்டின. நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டுல. நீயும் அதே மாதிரி இதுக்கடுத்து நான் என்னெல்லாம் பேசினாலும் என்னெல்லாம் பண்ணாலும் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னில, அப்போ அனுபவி. அப்போ நீ என்ன லவ் பண்ணல. அதை நான் இன்னும் டிசைட் பண்ணல. ஓ மேடம் இது வேறு டிசைட் வேறு பண்ணுவீங்களா? ஏன்னா புருஷன் தாண்டி. புருஷன் தான், அதுக்குன்னு ஒன்று லவ் பண்ணி தரணும்னு எந்த கட்டாயமும் இல்லையே. ஓ அப்போ கட்டாயம் இல்லை. அப்போ நீ என்ன லவ் பண்ணல. பண்ணலை. என்னடி புசுக்குன்னு சொல்லிட்ட? பண்ணல, அதான் பண்ணலன்ட்டேன். மண்டையை உடச்சிட வேண்டி. உடச்சா போடாங்கிட்ட அப்படின்ட்டு வான்பாடுக்கு அங்கிட்டு போகிறா. தேங்காய் வேறு பிடிச்சி இழுத்துட்டு, உனக்கு பீரியட்ஸ் நின்றுச்சு தானே? இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்ருக்க? அதான் நீ கேட்கக்கூடாது. நான் கேட்க தான் செய்வேன். அப்படின்னா உனக்கு நின்றுச்சு. அதான் பீரியட்ஸ் டேஸ் முடிஞ்சதும் ஆட்டம் ரொம்ப ஆடுறீல. இரு இப்போ ஏன் ஆட்டத்தை பாரு அப்படின்ட்டு ஆர்பாட்டுக்கு ஷர்ட்டை கழட்டிட்டு வாங்கிக்கிட்டே வாங்கணும். இங்கே பாரு கிட்ட வந்தனா கொன்றுவேன். சரி அப்போ சொல்லு, நான் லவ் பண்ணுறியா இல்லையா? சொல்றீ சொல்லு. இது என்ன கேள்வி? அதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களே. லவ் பண்ணுறேன் தான். இல்லை இல்லை எனக்கு கேட்கல. ஃபேஸ் டேக்குன்னு சரியில்லை. என்ன என்ன கேட்குற மாதிரி சொல்லு. லவ் பண்ணுறேன். இல்லை புரியல. ஐயோ அது என்னடா கேள்வி கேட்டுட்ருக்க? அதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல. பிடிச்சாலும் சரி பிடிக்காலும் சரி உன் முடிஞ்சு தான் பார்க்கணும். அப்படி பார்த்தே உனக்கு பிடிச்சிருச்சு, லவ் பண்ணிட்டேன். பெண்ணா உனக்கு அதான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டோம்ல. நீ தானே லவ் பண்ணுற மூடிக்கிட்டு. ஓ மூடிக்கிட்டு இருக்கணும். சாரிம்மா இருக்க முடியாது. அதான் சொல்லிட்டீல நான் லவ் பண்ணுறேன்னு. அப்போ நானும் உன்னை லவ் பண்ணுறேன். 2 பேர் லவ் பண்ணுறோம். அப்போ 2 பேர் என்ன பண்ணணும்? லவ் மட்டும் பண்ணணும் சரியா? அச்சோ என்னால் அப்படி இருக்க முடியாது அப்படின்ட்டு தேங்க் பாட்டுக்கு வாயை பிடிச்சி கிஸ் பண்ண வாயணும். இப்போ நீ எதுக்கு கிஸ் பண்ணுற அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டு கேட்குறா. தேங்கும் எதுக்கு கிஸ் பண்ணும்போது நீ தள்ளி விட்ற அப்படின்ட்டு அவர் வேணுக்குனே வாயனை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் தள்ளி விட்றாரு. வாயனும் பெட்டில் போய் தொப்புன்னு விழுந்துட்டு, தேங்க நீ ரொம்ப ஓவராக போகிறா அப்படின்னு மிதிக்க வரா. தேங்கனோட காலை பிடிச்சி இழுக்கும் போது கரெக்டாக வாயனோட பேண்ட்டு உரிட்டு வந்துடுச்சு. வாயனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சு. என் பேண்ட்டை கொடுக்க முடியாது. மேலே அப்படியே டாப்பையும் கழட்டிட்டு நம்ம 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி கிளுன்னு இருக்கலாம். ஒன்றும் இருக்க வேண்டாம் நீ கொடு அப்படின்ட்டு பாட்டுக்கு பிடுங்க வரா. அதுக்குள்ளே தேங்க் பாட்டுக்கு அவரோட ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு அவனோட ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டாரு. கழட்டி 2 பேரும் பெட்ஷீட்குள்ளே இருக்காங்க. வேணாம் எனக்கு ரொம்ப ஷேக்கு, ஒழுங்காக என்னை விட்டுரு அப்படின்றா. தேங்க் வந்து அதெல்லாம் விட முடியாது. நானே இன்றைக்கி தான் கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதம் 1 வாரம் கழிச்சு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிட்டுருக்கேன். ஏன்டி உனக்கு அது பொறுக்க மாட்டேங்குது? எனக்கெல்லாம் வலிக்கும்ப்பா. நான் ஓடுறேன், என்னை ஆளை விட்டுரு. எனக்கு இப்போ தான் பீரியட்ஸ்லாம் முடிஞ்சிருக்கு. எனக்கு திருப்பியும் வலியெல்லாம் அனுபவிக்க முடியாது. இன்னும் அனுபவிக்க முடியாதா? புருஷனுக்காக பொண்டாட்டி எதையும் தாங்கிப்பா, என்னனாலும் பண்ணுவா. இப்போ நீ எனக்காக இந்த மாதிரிலாம் பண்ணி தான் ஆகணும். எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு வாயினை கிஸ் பண்ண வாயினுமே எதுவுமே சொல்லாமல் படுத்துக்கிட்டு தேங்க பார்த்து இருக்கா. ஸோ தேங்க பாட்டுக்கு அவனோட நெக் அப்படியே பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவனோட பாடி பிடிச்சி ரப் பண்ணிகிட்டு இருக்க. வாயினுக்கு அதெல்லாம் பெயினாக இருக்கும் போல். அவள் பாட்டுக்கு தேங்க பிடிச்சி அடிச்சிட்டு, வலிக்குதுடா மெதுவாக பண்ணுன்னு சொன்னால் பண்ண மாட்டியா? பைத்தியமே, சும்மா உனக்கு கிஸ் பண்ணி தடவுனதுக்கே நீ என்னடி இப்படி வலிக்குன்னு இருக்க? உங்களால் விட்டா செத்துருவ போலையே, நீ விட்டுருவ, உனக்கு கொன்றுவேன். அவ்வளோ தைரியம் வந்துன்னு வச்சுக்கோ, என் மூக்கிலே குத்தின்னு சொல்லிட்டு மூக்கை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்காரு. வானும் பதிலுக்கு மூக்கை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கா. 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு அவங்களோட நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. வாயெல்லாம் வலிக்குது வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கா. ஆனால் தேங்க வந்து அதெல்லாம் கேட்குறதா இல்லை. அவர் பாட்டுக்கு மேக்கவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வானுக்கு ரொம்ப பெயின் ஆகுது. ஸோ இப்படியே இந்த நைட் வந்து அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வானுக்குலாம் சரியான வலி, எந்திக்கவே முடியல. பக்கத்தில் தேங்க படுத்து கிடக்குறான். பில்லை எடுத்து டம்முன்னு அடிச்சிட்டு இருக்கா. எதுக்கடி போய்த்து அடிச்சிட்டு இருக்க? பின்னா எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? நீ பாட்டுக்கு படுத்துக்கிட்டு கிடக்க. அது வந்து
என்ன ரொம்ப வலிதா? வேணா இன்னொரு வாட்டி பண்ண வாட்டி வலி போயிடும். உன்னை கொன்றுவேன் பார்த்துக்கோ. ஒழுங்கா எந்திச்சு போயிரு. எந்திச்சு போயிடுவா. நான் பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவேன்டி. இங்கே இருக்க மாட்டேன். போ. எனக்கு என்ன, நீங்கள் இருந்தால் தான் எனக்கு தொல்லை. இல்லைனா பாட்டுக்கு நான் சும்மா கிடப்பேன். இருந்தால் தான் நீ பாட்டுக்கு அங்கங்கே பிடிச்சி இழுப்பு ஏதாவது பண்ணி தொலைவேன். நீ ஆஃபீஸ்க்கே கிளம்பி போ. இல்லை, நான் போக மாட்டேன். டேய், இப்போ தானடா போகிறேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன, போக மாட்டேன்னு வந்து நின்றுட்டுருக்கா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. போ போ, ஆஃபீஸ்க்கு போ ஒழுங்கா. அது ஏன் ஆஃபீஸ் டி? நான் போனேன் என்ன, போகலாம் இல்லை, நான் போனாலும் வேலை நடக்கும், போகலைனாலும் வேலை நடக்கும். ஸோ இப்போ நம்ம அதை பற்றிலாம் பேசக்கூடாது. அப்புறம் எதை பற்றி? ஃப்யூச்சரில் எத்தனை குழந்தைங்க பெற்றுக்கலாம், அதை பற்றி தான் பேசணும். உனக்கு இந்த நினப்பெலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி தேங்க் பார்த்து சிரிச்சிட்டே கிஸ் பண்ணா. தேங்க்யூ கிஸ் பண்ணுறாரு. ஸோ இதோட இந்த 3 ஷாட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். எனக்காச்சும் உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா?